இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. வேங்கை வயல் வழக்கு விசாரணை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மனுதாரர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது அந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வேங்கை வயலில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டது தொடர்பான வழக்கின் விசாரணை சிபிஐக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனு காலையில் விசாரணைக்கு வந்த பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு அது தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்பொழுது தலைமை நீதிபதி அமர்வை பொறுத்தவரை அறிக்கையாக இல்லாமல் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் தலைமை நீதிபதி கே.ஆர். ஸ்ரீராம், நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் காலையில் தாக்கல் செய்த அறிக்கையை பிரமாண பத்திரமாக மாற்றி தாக்கல் செய்தார். இதனையடுத்து மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜி. எஸ். மனுவை பொறுத்தவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன குற்றங்களுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மேலும் இந்த குற்றப்பத்திரிகையை பொறுத்தவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை, அது ஏன் என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இத்தனை ஆண்டுகளாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல் இந்த வழக்கினுடைய விசாரணை நிலையில் இருந்திருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் குழுவும் அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கை எதுவுமே வெளியில் வராத பட்சத்தில் திடீரென்று இந்த விவகாரத்தில் விசாரணை முடிந்து விட்டதாக கூறி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் முழுமையாக விசாரணை நடந்ததாக கூறுவதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் விசாரணை முழுமையாக நடைபெறவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் தற்பொழுது வரை, அதாவது நேற்றைய தினம் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை முடிவதற்கு இன்னும் 1 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருந்த நிலையில் திடீரென்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டதாக கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் மனுதாரர் வழக்கறிஞர் தரப்பில் ஆஜரப்பட்டது. இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையான விசாரணையானது நடத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை என்றும் மனுதாரருக்கு இந்த குற்றப்பத்திரிகை மீது நம்பிக்கை இல்லை என்றால் அல்லது அவர் சந்தேகித்தாலோ நேரடியாக அவர் விசாரணை நீதிமன்றத்தை அணுகி அவருக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதாவது நீதிமன்றத்தை அணுகி இது கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவோ அல்லது விசாரணை முறையாக நடத்தப்பட வேண்டும் என்றோ கோரிக்கை விடுக்கலாம் என்று கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். தலைமை நீதிபதி அமர்வை பொறுத்தவரையும் இந்த வழக்கு என்பது ஒரு பொதுநல வழக்காக இருக்கிறது. எனவே இந்த பொதுநல வழக்கில் மேற்கொண்டு எந்த உத்தரவையும் நாங்கள் பிறப்பிக்க முடியாது. உங்களுக்கு எதுவும் நிவாரணம் வேண்டும் என்றால் கீழமை நீதிமன்றத்தை, அதாவது விசாரணை நீதிமன்றத்தை அணுகலாமே என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞரை பொறுத்தவரை விசாரணை திருப்திகரமாக இல்லை என்றால் பொதுநல வழக்கில் கூட உயர்நீதிமன்றம் மற்ற உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் என்றும் அதற்கான மற்ற தீர்ப்புக்கான முன்னுதாரணங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த தமிழக அரசு, அதாவது காவல்துறை இன்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகைக்கு பதிலளிப்பதற்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து மனுதாரர் தரப்புக்கு அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை மார்ச் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.